அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதிமா, நீங்க அர்ரிலா ஹஜ் சர்வீஸ் மூலமா உம்ரா வந்திருக்கீங்க. ஆமா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் என்னுடைய ஊர் புதாயக்குடி, பழனியை சேர்ந்த புதாயக்குடி. சரிம்மா. என் பேர் மெஹர்நிஷா. என்னுடைய ஊர் சொந்த ஊர் தாய் ஊர் வந்து கீரனூர். சரிங்க. அங்க எங்க ரிலேஷன்ஸ் இங்க உம்ராவுக்கு முதல் முறையாக வந்திருந்தாங்க. சரிங்க. அவங்க சொன்னாங்க, நீ உடம்பு சரியில்லை, நீ உம்ராவுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அவரு சித்திகமா இருக்காரு, உனக்கு உடன் பிறவா சகோதரர் மாதிரி உன்னை கூட்டி கொண்டு போவாரு, அதனால நீ எதுவும் பயப்படாத, நீ அவர்கிட்டயே நீங்க என்னை போன் போட்டு பேசு, உனக்கு போகணும் என்ற ஆசை இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. நான் எங்க அக்கா சொன்னாங்க அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உமராவுக்கு போகணுன்ற என்னுடைய நோக்கமே வந்துச்சு. அப்புறம் அவரை பார்த்தேன், அவர்கிட்ட நானும் பேசினேன். சரிம்மா வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நானும் அவரை பார்க்கல, அவரும் என்னைய பார்க்கல. நான் கொண்டு போய் இந்த பாஸ்போர்ட் கொடுக்க போகும்போதுதான் அவரை நேர்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இல்லாத பல தொடர்புகள்லாம் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் சொல்லி ஒரு கப்பல 2 பாடி சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. எல்லா பவுலரணிக்கும் அவருக்கும் சேர்ந்தேன். எல்லாத்துக்கும் அல்லா போதுமானவன். அவர் எனக்கு நல்ல உதவி செஞ்சாரு. அல்ஹம்துலில்லாஹ். அவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எல்லோரும் ஆண்டவன் கிருபையாக வளமும் நலமும் பெற்று எல்லா செல்வமும் பெற்று இன்பமாக வழங்குன்னு செய்வாயாக. நீங்க ராகத் இபாதத்தெல்லாம் செஞ்சீங்களாமா? எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால நான் நடந்து செய்ய முடியல. பட் அவரு வண்டிக்கு உண்டான இதுகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இங்கேயே வந்து ஹோட்டலுக்கே வந்து என்னை கூட்டிட்டு போய் சரியான முறையில நான் ஒரு 5 உம்ரா செய்தேன். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. என் குடும்பத்திலே ஒரு 2-3 பேர் போறதாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க கிட்டயும் இப்படி என்ன மாதிரி ஒரு முடியாதவங்க எங்க அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க. சரி, நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அவர் எப்படியே சேர்லயே உங்களை கொண்டு வந்து உம்பரா செய்ய வச்சிருவாரு. அதனால நீங்க நான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அவர் எனக்கு கூட பிறந்த உடன் பிறவாத சகோதரர். அதுக்கு தகுந்த மாதிரி என்னை பார்த்தாரு. அல்லாஹ் அவருக்கு எல்லா வளமும் கொடுத்து, நான் உடல் ஆரோக்கியத்தையும் ஆபத்தையும் கொடுத்து, எனத்தையும் பறக்கத்தையும் கொடுத்து மென்மேலும் வளர அல்லாஹ் கிருபை செய்வாயாக. நம்மளுடைய சர்வீஸ்ல ஏதாவது குறை இருந்ததுங்களா? எனக்கு எதுவும் குறையில்லை, எதுவும் குறையவில்லை. இன்னும் மேலும் நான் ஹஜ்ஜுக்கு செய்ய வருவதற்காக நீங்களும் அல்லா இடத்துல துவா செய்யுங்க. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் சீக்கிரமே இன்ஷா அல்லாஹ் நாடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.